SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். கட்டுநாயக்காவில் போதைப் பொருட்களுடன் கைதான பிக்குகள் ஆனந்த விஜயபாலவின் அதிரடி நடவடிக்கை. ஜீப் வாகனம் கம்பத்தில் மோதி விபத்து, கந்தளாய் பகுதியில் பல மணி நேரம் மீன் தடை. டீசல் இறக்குமதியிலும் மோசடியா? அனுரா ஆட்சியில் அடுத்தடுத்து எழும் குற்றச்சாட்டுகள். அமெரிக்காவை உலுக்கிய துப்பாக்கிச்சூடு, தப்பியோடிய ட்ரம்ப். பிரித்தானிய மன்னரின் பயண திட்டத்தில் பரபரப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். கட்டுநாயக்க விமானத்தில் போதைப் பொருட்களுடன் பிடிபட்ட 22 பிக்குகள் தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியின் பிறகு ஊடகங்களிடம் பேசிய அமைச்சர், சட்டத்தின்படி முன் அனைவரும் சமன் என்றும் அதன்படி பலவீனமானவர்களுக்கு ஒரு சட்டமும் பலமானவர்களுக்கு மற்றொரு சட்டமும் பொருந்தாது என்று கூறியுள்ளார். இந்த சம்பவம் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நம்புவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அமைச்சர் ஆனந்த விஜயபால, இச்சம்பவம் தொடர்பாக மகா சங்கத்தின் அறிவுரைகள் மற்றும் வழிகாட்டுதலின்படி நாங்கள் அதே முறையில் சட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். குறிப்பாக உங்களுக்கு தெரிந்தபடி நாங்கள் ஆட்சிக்கு வந்ததான் தொடக்கம் ஒருவரின் தகுதியை பார்க்காமல் இந்த சட்டவிரோத செயல்களை விசாரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகிறோம். யாரேனும் சட்டவிரோதமாக செயற்பட்டால் நாங்கள் தலையிட்டு அவர்களை நீதியின் முன் நிறுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம். நாங்கள் ஒரு தேசிய போதைப்பொருள் தடுப்பு திட்டத்தை தொடங்கியுள்ளோம். மேலும் நாடு முழுவதும் நடவடிக்கைகள் வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. அதனொரு நடவடிக்கையாக கட்டுநாயக்காவில் பல துறவிகள் உட்பட 110 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனவே இது குறித்த விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. விசாரணைகளின் அடிப்படையில் மேலதிக நடவடிக்கைகளும் தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மின்சார சபை காரியாலயத்தில் பாதுகாப்பு சுவரை உடைத்து ஜீப் வாகனம் ஒன்று மோதிய விபத்தில் அப்பகுதியில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கந்தளாய் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இந்த விபத்து இன்று அதிகாலை 4 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் ஜீப் வண்டியின் சாரதியும் அவருடைய இந்த உதவியாளரும் உயிர் தப்பியுள்ளதுடன் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. மணிக்கூட்டுக்கோபுர பகுதியிலிருந்து கித்துழுந்த நோக்கி பயணித்த பொலோரா ரக ஜீப் வாகனம் சாரதியின் நித்திரை கலக்கத்தால் வேக கட்டுப்பாட்டை இழந்து மின்சார சபையின் சுற்றுமதலை உடைத்துக் கொண்டு அங்கிருந்த மின் கம்பத்தில் மோதியதால் ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தினால் இலங்கை மின்சார சபைக்கு சுமார் 2 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. விபத்தை அடுத்து கந்தளாய் நகரில் பல பகுதிகளில் பல மணி நேரம் மின்சாரம் தடைப்பட்டிருந்தது. பின்னர் சம்பவ இடத்துக்கு விரைந்த மின்சார சபை பணியாளர்கள் விநியோகத்தை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன மேற்கொண்ட டீசல் இறக்குமதியின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரணை ஒன்றை முன்னெடுக்குமாறு கோரி லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவின் முறைப்பாடு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகள் இணைந்து கொடுக்கப்பட்ட இந்த முறைப்பாடுகள் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தினால் அரசாங்கத்துக்கு பெருமளவான நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த முறைப்பாட்டினூடாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரியும் விவரங்களை கூறி உரிய ஆவணங்களை பரிசோதித்து பாரிய நட்டம் அல்லது மோசடி இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். அத்துடன் அதுக்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் கூட்டு எதிர்க்கட்சியின் பிரதிநிதிகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுடன் சமர்ப்பித்துள்ள முறைப்பாட்டில் கோரிக்கை விடுவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்ற இரவு விருந்தின் போது வாஷிங்டனில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் பிரித்தானிய மன்னர் 3ஆம் சார்ல்ஸின் அமெரிக்க பயண திட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் விருந்தினர்கள் காயமின்றி தப்பிய செய்தி தனக்கு நிம்மதி அளிப்பதாக மன்னர் தெரிவித்துள்ளதாக பக்கிங்ஹாம் அரண்மனை குறிப்பிட்டுள்ளது. இச்சம்பவத்தை தொடர்ந்து நாளை தொடங்கப்பட உள்ள மன்னரின் 4 நாள் அரசு முறை பயணத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பலப்படுத்தப்பட்டுள்ளன. மன்னரின் அமெரிக்க பயணம் தடையின்றி நடப்பதை உறுதி செய்ய இரு நாட்டு பாதுகாப்புத் துறையினரும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். குறிப்பாக மன்னர் சார்ல்ஸ் பொதுவாக மக்கள் கூட்டத்தில் சந்திப்பதில் ஆர்வம் காட்டுவார் என்றாலும் தற்போதைய அச்சுறுத்தல் காரணமாக அத்தகைய சந்திப்புகளில் சில கட்டுப்பாடுகளும் விதிக்க வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் வன்முறைக்கு அஞ்சி திட்டமிடப்பட்ட ராஜதந்திர பயணங்களை தள்ளி போடக்கூடாது என்றும் மன்னருக்கு தேவையான உச்சகட்ட பாதுகாப்பு அமெரிக்க மண்ணில் வழங்கப்படும் என்றும் அந்நாட்டு சட்டத்துறை அதிகாரிகள் உறுதியளித்துள்ளார்கள். இப்பயணத்தின் போது மன்னர் சார்ல்ஸ் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளதோடு 9/11 நினைவிடத்துக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார். பாதுகாப்பு சவால்களுக்கு மத்தியிலும் பாக்லாந்து தீவுகளின் விவகாரம் போன்ற முக்கிய ராஜதந்திர உறவுகளுக்கு இந்த பயணத்தில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக உலக நாடுகள் இந்த சந்திப்பை மிகுந்த எதிர்பார்ப்புடன் கவனித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கட்டுநாயக்காவில் போதைப் பொருட்களுடன் கைதான பிக்குகள் ஆனந்த விஜயபாலவின் அதிரடி நடவடிக்கை. ஜீப் வாகனம் கம்பத்தில் மோதி விபத்து, கந்தளாய் பகுதியில் பல மணி நேரம் மீன் தடை. டீசல் இறக்குமதியிலும் மோசடியா? அனுரா ஆட்சியில் அடுத்தடுத்து எழும் குற்றச்சாட்டுகள்.
அமெரிக்காவை உலுக்கிய துப்பாக்கிச்சூடு, தப்பியோடிய ட்ரம்ப். பிரித்தானிய மன்னரின் பயண திட்டத்தில் பரபரப்பு.